ஒரு அமைதியான கிராமத்தில் ஓடை ஒன்று இருந்தது. அதன் அருகில் உள்ள மரத்தின் அடியில் நண்பர்களான பூனை என்ற மீனுவும் மற்றும் நாய் என்ற ராஜுவும் அமர்ந்திருந்தது. மீனு ஆற்றங்கரையில் மகிழ்ச்சியாக மீன் பிடித்து சாப்பிடுவதும், ராஜு வயல்களில் எலும்புகளைத் தேடி சாப்பிடுவதும் இவர்களின் தினசரி வேலையாக இருந்தது. ஆற்றங்கரையில் ஒரு நாள் மீனு அதிக பசியுடன் மீனைத் தேடிக் கொண்டிருந்தது. அப்போது பெரிய மீன் ஒன்றை பிடித்தது. சந்தோஷத்தில் அந்த மீனை சாப்பிடப் போனது. அப்போது பசி, சோர்வுடன் எந்த உணவும் இல்லாமல் அதிக பசியுடன் வந்த தனது நண்பனை கண்டது. எனக்கு இன்னைக்கு எந்த உணவும் கிடைக்கவில்லை என்று ராஜு சொல்லி சோகத்துடன் நின்றது. அப்போது மீனு மீனை கொண்டு வந்து வா நண்பா, சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லியது. உடனே சந்தோஷமாக இருவரும் புல்வெளியில் அமர்ந்து மகிழ்ச்சியாக மீனைச் சாப்பிட்டனர். மறுநாள் ராஜுக்கு பெரிய எலும்பு துண்டு கிடைத்தது. அதே கொண்டு வந்து தனது நண்பனான மீனு இடம் வந்து வா நண்பா, சேர்ந்து சாப்பிடலாம் என்று கூப்பிட்டது. இதேபோல் தினமும் கிடைக்கும் உணவை கிராமம் முழுவதும் நடந்து கொண்டு மீனுவும் ராஜுவும் பகிர்ந்து உண்டனர்.